ஆண்டவரை தேடுறவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நதி உண்டு. உங்களை செழிப்பாக்க இந்த மே மாசம் ஒரு நதி வருது. நீ விழுந்தாலும் உன்னை தாங்குவதற்காக கர்த்தர் என் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் என் பிசினஸ் நடுவில் இருக்கிறார். கர்த்தருடைய வேலையின் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் என் பிள்ளைகளின் நடுவில் இருக்கிறார். நீங்கள் அவரிலும் அவர் உங்களிலும் வாசம் பண்ணுகிறார். அப்ப உங்களை அசைக்க முடியாது. ஏன்னா எனக்குள்ள அவர் வாசம் பண்ணும்போது நான் அசைஞ்சேன்னா அவர் அசைஞ்ச மாதிரி நான் அசைக்கப்படுவதில்லை. The presence of a problem does not mean the absence of God. The presence of the problem only indicates that my God is soon coming to do a miracle. I want you to turn your Bibles to Psalm 46 and verse 5. சங்கீதங்களில் 46வது சங்கீதம் 5ஆம் வசனத்திற்கு உங்களுடைய வேதத்தை திருப்பும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். யாராவது ஒரு ஆமென் சொல்றீங்களா? இந்த மாதம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். யாராவது ஆமென் சொல்றீங்களா? பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார். God is in your midst. அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். உங்கள் மத்தியில் இருக்கிறார். உங்க வாழ்க்கையின் நடுவில் இருக்கிறார். உங்களை விட்டு எங்கேயும் போகல. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதம் 46 ஆரம்பத்தில் முதல் வசனத்துல என்ன சொல்றாருன்றத பாருங்களேன். தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும், ஆபத்து காலத்தில் எப்படி இருக்கிறாரா? அனுகூலமான துணையுமானவர். யாராவது ஆமென் சொல்றீங்களா? அந்த அடைக்குறிப்புல வாசிங்க பாப்போம், என்ன எழுதி இருக்குதுன்னு. அலமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரருள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. So it's a song. இது ப்ரோஸ் கிடையாது. It's a song. It's a poem. ஆகவே இது பாடல். அதனாலதான் சங்கீதக்காரர்களாக இருக்கிற தாவீதுகள், ஆசாபுகள் இந்த பாடல்களை எல்லாம் அழகா பாடி வச்சிருக்கிறாங்க. இந்த பாடல்களை கர்த்தர் ஏன் பைபிளுடைய சென்டர்ல சங்கீத புஸ்தகத்தை வச்சிருக்கிறார்? யாராவது ரகசியம் சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் பைபிள்ல சென்டர்ல திறந்தீங்கன்னாவே சங்கீதம் வர மாதிரி வச்சிருக்கிறார்? சரியான பதில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமா ஒரு வெகுமதி உண்டு. Why did God keep the Psalms in the center of the Bible? அவர் துதிகளின் சங்கீதம் 22:3 வாசிங்க பாப்போம். சங்கீதம் 22:3 என்ன சொல்லுகிறது? இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. You see, God resides in the midst of the praise of his people. அப்போ உங்கள் நடுவில் அவர் வாசம் பண்ண வேண்டும் என்றால் நீங்கள் யாராய் இருக்க வேண்டும் தெரியுமா? துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மனிதனுக்கு ஆக்சிஜன் தேவை, கர்த்தருக்கு துதி தேவை. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் மையப்பகுதியிலே துதி இருக்கிறதோ அவர்கள் மத்தியிலே அவர் வந்து வாசம் பண்ணுகிறார். அவர் இஸ்ரவேலின் முறுமுறுப்புகளுக்குள் வாசம் பண்ணுகிறவர் அல்ல, அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள். எழுதுங்க, நான் முறுமுறுக்க மாட்டேன். எழுதி வைங்க, நான் முறுமுறுக்க மாட்டேன். முறுமுறு கொரு கொருன்னு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னத்த வாழ்க்கை, என்னத்த இப்படி இருக்குது, கெட்டவெல்லாம் நல்லா இருக்கிறான், நான் மட்டும் இப்படி இருக்கிறேன், எப்ப பார்த்தாலும் அழுகாட்சி பாட்டு. என்னைய பாருங்க, என்ன புயல் வீசினாலும் சிரிக்கிறேன், நல்ல ட்ரெஸ் போடுறேன், கோட்டு, எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கிறேன் பாருங்க. இதெல்லாம்
பொறாமப்படுறதுக்கு சொல்ல. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, எவ்வளோ வேணா வெளியே புயல் அடிக்கலாம், எவ்வளோ வேணா அலைகள் எழும்பலாம், அந்த தண்ணி உள்ள வராத வரைக்கும் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை. சொல்லுங்க ஆமென். கர்த்தர் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அசையாது. என்னைக்கு உங்க மனசுல இதை ஏத்திட்டீங்களோ, உங்க உள்ளத்துல இதை ஆண்டவரை சென்டரா வச்சுட்டீங்களோ, நான் சொல்றேன், தேவனாகிய கர்த்தரை உங்கள் வாழ்க்கையின் மைய பகுதியில் வைக்கும் போது, தேவன் அது நடுவில் இருக்க வேண்டும் என்றால் நான் அதற்கு மையப்பகுதியை தர வேண்டும். If I don't give the center of my life to God, He is not going to reside in the center of my life. It all depends upon where and how you give God the place in your life. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. அப்போ தேவ ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையிலே மையப்பகுதியா இருக்க வேண்டும். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை அனுபவிச்சு அவர் சும்மா லிப் சர்வீஸ்ல சொல்லல, God is in the midst சொல்லலங்க. அந்த முதல் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவர் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைன்னு சொல்றார். இரண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்களேன். ஆகையால் பூமி நிலைமாறினார். எழுதிக்கோங்க, நம்பர் 1, பூமி நிலைமாறு. அப்படின்னா என்ன அர்த்தம்? எர்த்தே ஷிஃப்ட் ஆனாலும், நார்த் போல் சவுத் போலா மாறினாலும், அண்டார்டிகா ஆர்டிகா மாறினாலும், புரியுதா உங்களுக்கு? எர்த்தே ஷிஃப்ட் ஆனாலும், பூமி நிலை மாறினாலும், அப்புறம் என்னங்க? மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், பெரிய எவரெஸ்ட் மலை பெசிபிக் ஓஷனுக்குள்ள, இந்தியன் ஓஷனுக்குள்ள அப்படியே சாய்ந்து, அப்படின்னா பூமியை யாராவது சுருட்டுனா, யாராவது அந்த மாதிரி மலையை தூக்கி கடலுக்குள்ள போட்டாலும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி, ஜலங்கள் எது? கடல்ல இருக்கிற ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி, அதாவது சுனாமி வந்தாலும். பாருங்களேன், இதை எப்படி அவர் சும்மா எழுதல, எவ்வளவு பயங்கரமா எழுதியிருக்கிறார் பாத்தீங்களா? எவ்வளவு பயங்கரமா எழுதியிருக்கிறாரு. அந்த ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும், சுனாமி வந்து பர்வதங்கள்லாம், அவர் என்ன சொல்றாரு? நாம் பயப்படும். ஆமென். ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா இவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. என் பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது, என் கண்களால் மாத்திரம். யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என்னை சுத்தி என்ன நடந்தாலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? கர்த்தர் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அது நடுவில் இருக்கிறாரா? அது நடுவில் இருக்கிறாரா? உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிற தேவன் உங்கள் துதிகளுக்குள்ள. அதுக்குதான் நம்ம சபையில என்ன இருக்குதோ, பணம் இருக்குதோ இல்லையோ, பில்டிங் இருக்குதோ இல்லையோ, நம்ம கிட்ட வந்து நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்குதோ இல்லையோ, ஒன்னே ஒன்னு ரூபால இருந்துகிட்டே இருக்கும், கர்த்தரை துதிக்கிற துதி மட்டும். ஏன்னா அவர் இஸ்ரவேலின். சரி, இந்த சங்கீதக்காரன் அதுக்கு மேல என்ன சொல்றாரு பாருங்க. இதெல்லாம் நடந்தாலும் நாங்க பயப்படும். ஏன்னா 4ஆம் வசனத்தை சொல்றாரு, ஒரு நதி உண்டு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு நதி உண்டு. என்னவா? இந்த மலைகள் எல்லாம் அப்படி பெயர்ந்து போனாலும், சமுத்திரம் கொழுந்தளித்தாலும், இதெல்லாம் சுத்திலும் இருந்தாலும் ஒரு நதி உண்டு. அது என்ன நதி? அது என்ன நதி? ஜீவநதி. அந்த நதி என்ன செய்தான் பாருங்களேன். அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். என்னை நோக்கி பாய்ந்து வருகிற ஒரு நதி உண்டு. அந்த நதி எப்படிப்பட்டது? வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில்
முதல் வசனத்துல வாசிங்க. பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான ஒரு நதி, தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறது எனக்கு காண்பித்தான். அது நகரத்து வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை ஜீவ விருட்சம் இருந்தது. மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். எனக்கு ஒண்ணு மட்டும் நிச்சயங்க, ஆண்டவரை தேடுறவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நதி உண்டு. யாராவது ஒரு ஆமேன்னு சொல்றீங்களா? அதனாலதான் எனக்கு சந்தோஷமா இருக்குது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா இல்லையா? பக்கத்துல உங்களை தட்டி சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. அவங்கள பார்த்து சொல்லுங்க, சந்தோஷமா இருங்க. ஏன் சந்தோஷமா இருக்கணும்னா ஒரு நதி வருதுங்க. சோகமா இருக்காதீங்க, ஒரு நதி வருதுங்க. உங்களை செழிப்பாக்க இந்த மே மாசம் ஒரு நதி வருது. வாப்பா தம்பிங்க, வாங்க வாங்க ஒரு நிமிஷம். அது அசையாதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது அசையாது. இப்போ என் கேள்வி என்னன்னா, அசைஞ்சிருச்சு, என்ன பண்றது? இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, God is in the midst of her, she will not fall. இப்படின்னா நான் என்ன சொல்றேன்னா, கர்த்தர் நடுவில் இருந்தாருன்னா உன் வாழ்க்கையில நீ விழுந்து போக மாட்டேன்னு வேதம் சொல்லுது. ஆனா பைபிள்ல போட்டிருக்குது, சங்கீதம் 37:24, அவன் விழுந்தாலும் போவதில்லை. யாராவது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் இங்க பாருங்க, எல்லாரும் இங்க பாருங்க. இப்போ இவர் லைஃப்ல ஒரு பெரிய கடன் பிரச்சனை வருது, ஒரு பயங்கரமான ஒரு வியாதி ஒன்று வருது, ஏதோ ஒரு பிரச்சனை வருது. இவரை இந்த பிரச்சனை தள்ளுது. சோ இவர் விழ மாதிரி போறாரு. அவன் விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு. அப்படி பிடிச்சுக்கோ. அவன் விழுந்தாலும் அவன் தள்ளுண்டு போவதில்லையா? கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். யாராவது ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் சொல்லுங்க, பிரதர், விழுந்தாலும் என்ன தாங்குற தேவன் ஒருவர் இருக்கிறார். சத்தமா ஆமேன்னு சொல்றீங்களா? இப்போ வந்து இங்க பாருங்களேன். இப்போ என் கேள்வி என்னன்னு சொன்னா, தம்பி நீங்க போய் கண்ணை மூடு, விழு. என் கேள்வி என்னன்னா, என்ன தைரியத்தில் இவர் விழுந்தாரு? என்ன தைரியத்தில் விழுந்தாரு? பாஸ்டர் பின்னாடி நிற்கிறான்னா, ஆடாப்பா, நானாயா உங்க வாழ்க்கையில பின்னாடி வந்து நிற்க முடியும்? நான் என்ன விக்கெட் கீப்பரா? கிரிக்கெட்டை பத்தி இனிமேல் பேசக்கூடாது முடிவு பண்ணியிருக்கிறேன் நேற்று நைட்ல இருந்து. எனக்கும் கிரிக்கெட்டுக்கு இனிமேல் சம்பந்தமே கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, நீ விழுந்தாலும் நீ தள்ளுண்டு போவதில்லை. ஏன்னா நான் உன் நடுவில் இருக்கிறேன்பா. நீ விழுந்தா என் பேர் விழுந்தது மாதிரி, நீ விழுந்தா என் நாமத்துக்கு அது பரிசுத்த குலைச்சல். நீ என் மகன், நீ விழுந்தா நான் விழுந்தது மாதிரி. நீ என் பிள்ளையா இருந்தா நான் உன்னை எப்படி விழ வைப்பேன்? நான் தான் உன் இன்சூரன்ஸ் பாலிசி. நான் தானே உன்னை பெத்தவன். நான் தானே உனக்கு முதலும் முடிவுமா இருக்கிறேன். உன்னை உருவாக்குனதே நான் தானே. உன்னை இதுவரை நடத்தி வந்தது நான் தானே. உன்னை இதுவரை கைப்பிடிச்சு பார்த்துக்கிட்டது நான் தானே. நீ விழுந்தாலும் உன்னை தாங்குவதற்காக. யாராவது ஒரு அல்லேலூயா. சங்கீதங்களில் 145 தேங்க்யூ 14ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். சங்கீதம் 118:13 வாசிப்போம். நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். பிசாசு உங்களை தள்ளலாம், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார்.
இந்த மாசம் நீங்க டெஸ்டிமனி சொல்ல போறீங்க. என்ன தள்ளுனா பிசாசு, கர்த்தரோ எனக்கு உதவி செய்ய. ஒரு நதி உண்டுங்க, ஒரு நதி உண்டுங்க, ஒரு நதி எனக்கு வருகிறது. உலகத்தின் கண்களுக்கு தெரியாத ஒரு நதி உண்டு. அந்த நதி பரிசுத்தருடைய நகரத்தை சந்தோஷிப்பிக்குமா. It will bring joy, it will bring joy. உங்க லைஃப்ல நீங்க இழந்த சந்தோஷத்தை கர்த்தர் திருப்பி தர போறார். பரலோகத்தையே சந்தோஷிப்பிக்கிற அந்த நதி உங்களுக்கு லைஃப்ல வந்தா நீங்க எப்படிங்க உம்முன்னு இருப்பீங்க? உங்க லைஃப்ல ஒரு வசந்த காலம் வருகிறது. யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? ஒரு நதி, நான் ஒரு மரம், அவர் ஒரு நதி. நான் இருக்கிறது கர்த்தருடைய தோட்டம். இந்த தோட்டத்தில் என்னை கொண்டு வந்து ஒரு மரமா வச்சதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நான் மகிமையாய் கனிகளை தர வேண்டும். நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் இந்த சபை என்கிற இந்த தோட்டத்தின் நடுவிலே இருக்கிறார். கர்த்தர் என் குடும்பத்தின் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் என் பிசினஸ் நடுவில் இருக்கிறார். கர்த்தருடைய வேலையின் நடுவில் இருக்கிறார். கர்த்தர் என் பிள்ளைகளின் நடுவில் இருக்கிறார். I am not shaken. I will not be shaken. என்ன வேணா சொல்லுங்க, எனக்கு விரோதமா எவ்வளவு ஆயுதங்கள் வந்தாலும் ஒன்றும் வாய்க்காது. என்ற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அசைக்க முடியாதுங்க. ஏன்னா அவரோட உடன்படிக்கை செய்தவங்களை அவர் கைவிட்டதா சரித்திரம் இல்லை. ஒரு சீசன் சவுல் துரத்தலாம், போத்திபார் என்னை போட்டு கொடுத்து பார்வோன் என்னை சிறையில வைக்கலாம். ஆனா கர்த்தர் தள்ளுண்டு போக விடவே மாட்டார். தூக்கி எடுப்பார். பக்கத்துல திரும்பி பார்த்து சொல்லுங்க, நீங்க தடுக்கி விழுந்தாலும் அவர் இந்த மாசம் உங்களை கீழே விட மாட்டாரு. நீங்க விழ மாட்டீங்க, நீங்க எழும்பி நிப்பீங்க. ஏன்னா நீதிமொழிகள் 24:16 சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அவன் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். யாராவது ஒரு ஆமேன் சொல்றீங்களா? ஒரு ஆடு சகதியில விழுகிறதுக்கும் ஒரு பன்னி சகதியில விழுகிறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆடு சாக்கடியில விழுந்தா என்ன தெரியுமா பண்ணும்? மேல எழும்பி வந்து சிச்சக்கா சிச்சக்கா உதறி தள்ளி செவுத்துல போய் இப்படியே உரசி எப்படியாவது ஒரு சாக்கடை தண்ணியை எடுக்கணும்னு ஆடு ரொம்ப கஷ்டப்படும். ஆனா பன்னி இருக்கு பாருங்க, சாக்கடையில விழுந்த உடனே ஜில்லுன்னு கூலா சிக்கனு கூலா எவ்வளோ சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லி வெயிலுக்கு கடவுள் தந்த பரிசுன்னு சாக்கடையில் ஜாலியா இருக்கும். துன்மார்க்கர் தீங்கிலே இடருண்டு கிடப்பார்களாம். நீதிமானோ தெரியாம ஒரு பாவத்தில் விழுந்துட்டா, இல்ல நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் விழக்கூடாது, நான் எழும்பே ஆகணும், நான் எழும்புவேன், நான் எழும்பி பிரகாசிப்பேன். யாராவது ஒரு ஆமேன் சொல்லுங்க. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ் பாலிசியை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். ஏன் கேள்வி என்ன இன்சூரன்ஸ் பாலிசி சொல்லுங்க பாப்போம். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தாவீது, கர்த்தர் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாதுன்னு சொல்றார். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, பழைய ஏற்பாட்டில் தாவீது பாடுனதுக்கும் புதிய ஏற்பாட்டில் வாழ்ற நாம் இந்த பாடலை பாடுவதற்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம்? உங்கள் முகத்தில் ஈ ஆடவில்லை. எல்லாரும் என்னை பார்ப்பது கொஞ்சம் வினோதமாக இருக்கிறது. பதில் உமக்கே தெரியும்னு சொல்லி நீங்க என்னையே பார்க்கறது தெரியுது. நான் தான் சொல்லணும், என்ன பண்றது? சொல்லிடுறேன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்டுவெல்லிங் பிரசன்ஸ் கிடையாது. அவர்கள் நடுவில் வாசம் பண்ணுவார். அவர்கள் உள் வாசம் பண்ணுவதற்கு அவர்களுக்கு இயேசு என்கிற ஒருவர் பிறந்து சிலுவைக்கு சென்று மரித்து
அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் அவருடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவிய பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிடையாது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நான் சொல்ல முடியும், கர்த்தர் எனக்குள் வாசம் பண்ணுகிறார். யோவான் 1:12 வாசித்து பாருங்க. அவருடைய நாமத்தினாலே நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரே? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். I have the power, I have the authority, I have Jesus. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, Jesus inside. உங்களுக்குள்ள இருதயம் இருக்குதா? அந்த இருதயத்துல யார் இருக்கிறா? இயேசு வாசம் பண்றதால நீங்க சர்ச்சுக்கு காலைல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்ப நீங்க யாருங்க? அவருடைய பிள்ளைகள். நீங்கள் அவரிலும் அவர் உங்களிலும் வாசம் பண்ணுகிறார். அப்ப உங்களை அசைக்க முடியாது. ஏன்னா எனக்குள்ள அவர் வாசம் பண்ணும்போது நான் அசைஞ்சேன்னா அவர் அசைஞ்ச மாதிரி, நான் அசைக்கப்படுவதில்லை. I will not be shaken. யார் வந்தாலும் போனாலும், பணம் இருக்குதோ இல்லையோ, ஊழியம் கிடைக்குதோ இல்லையோ, உங்களை தூற்றுறாங்களோ போற்றுறாங்களோ, என்ன ஆனாலும் பயப்படவே பயப்படாதீங்க. உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவராக. The Lord who has called you is faithful. I feel the miracle is happening for somebody right now. அவங்க மட்டும் நீங்க கர்த்தரை துதிக்கலாம், அவங்க மட்டும் நீங்க கர்த்தருக்கு அந்நிய பாஷை பேசலாம், அவங்க மட்டும் எழும்பி நின்று அதை பெற்றுக்கொள்ளலாம். யாருக்கு கர்த்தர் பேசுறார்? என்னோட தான் கர்த்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். எனக்கு நிறைய பிரச்சனைகள், பயங்கர போராட்டம், பாச நான் இன்னைக்கு சர்ச்சுக்கு வர மாதிரியே இல்லை. ஆனா எப்படியோ கஷ்டப்பட்டு என் உடம்பை இழுத்துக்கிட்டு வந்தேன். எனக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் வேண்டும். இந்த மாதம் ரொம்ப குரூஷியல். என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், வீடு மாறலாமா வேண்டாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன், வேலை மாறலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். பல கேள்விகளோடு இன்னைக்கு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ அசைக்கப்படுவதில்லை, நீ மூழ்கி போவதில்லை, நீ கடன்ல மூழ்கி போவதில்லை. உன் கை பிடிச்சு நான் தூக்கி விட போறேன். உட்காருங்க உட்காருங்க. இட்ஸ் a new beginning. கர்த்தர் சொல்ற, நான் என் பிள்ளைகளுக்காக செய்ய போறேன், நான் செய்ய போறேன். பாருங்க, சில நேரத்துல கர்த்தரே சில பிரச்சனைகளுக்கு உள்ளவங்களை கொண்டு போய் நிக்க வச்சிருவாருங்க. ஏன்னா நடுவுல தான் கர்த்தர் அற்புதம் செய்வார். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நடுவுல தான் அற்புதம் செய்வார். ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்றாரு, நீங்க புறப்பட்டு போங்கன்னு சொல்லி சொல்றாரு. இவர் மலையில தங்கி இருக்கிறார். இவங்க புறப்பட்டு படகளை எடுத்துட்டு போறாங்க. கலிலேயா கடலுடைய மைய பகுதியில் வரும்போது புயல் வீசுகிறது, பயங்கரமா கொந்தளிக்கிறது காற்று, பயங்கரமா போட் அசையுதுங்க. எல்லாரும் உள்ள உட்கார்ந்து ஐயோ கையோன்னு கத்திக்கிட்டு கிடக்கிறாங்க. மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியினால் அலைகளினால் அலைவுபட்டது. அலைகளினால் அலைவுபட்டது. அசைப்பா, நல்ல அசை. ஐயோ, நீ என்ன குடிகார மாதிரி அசைக்கிற? அந்த மாதிரி இல்ல, போட் ஆடுது, நீ ஆடுற. சரி நில்லு, உனக்கு கூட கம்பெனி கொடுக்க வாப்பா, வாங்க ஒரு 2 பேர் வாங்கப்பா, வாங்க ஆடுங்க ஆடுங்க ஆடுங்க, எல்லாரும் ஆடுங்க, எல்லாரும் ஆடுங்க, எல்லாரும் ஆடுங்க. ஏய், டான்ஸ் ஆட சொன்னேன், போட்ல நீ முன்னாடி உட்காருப்பா. போட்ல உட்காந்துருக்கிறீங்க, ஆடுங்க. ஆடுது ஆடுது ஆடுது, பயங்கரமா ஆடுது, போட்டு ஆடிக்கிட்டு இருக்குதுங்க. இயேசு தாங்க இந்த பழையத்தை ஆரம்பிக்க சொன்னாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவரு தான் இந்த குடும்பத்தை தந்தார். சொல்லுங்க, அவரு தான் இந்த குடும்பத்தை தந்தாரு. ஆனா ஆடுதே. அவர் தான் இந்த வேலையை கொடுத்தாரு, ஆனா ஆடுது. அவர் தான் இந்த பிசினஸ் கொடுத்தாரு, ஆனா ஆடுது. அவர் தான் இந்த ஊழியத்தை கொடுத்தாரு, ஆனா ஆடுது. ஆடுறதுனால இயேசு உங்க கூட இல்லைன்னு அர்த்தமே இல்லைங்க. என்ன ஆடுனாலும் இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சவர், இந்த ஆட்டத்தையே ஆரம்பிச்சவர், இந்த பயணத்தையே துவக்கினவர்,
உங்களோடு இருக்கிறாரு. இந்த போட்டையே கொடுத்தவர் அவர்தான். இந்த போட்ல உங்களை ஏத்துனவர் அவர்தான். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆடிக்கிட்டே இருக்குது. மேல மலையிலிருந்து இயேசு அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தார். இயேசு அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தார். உங்க போட் ஆடுறத கர்த்தர் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறார். நீங்க வேணா நினைக்கலாம், அவர் எங்க இருக்கிறாரு, என் கூட இல்லையே. The presence of a problem does not mean the absence of God. The presence of the problem only indicates that my God is soon coming to do a miracle. இந்த டெஸ்ட் ஒரு டெஸ்டிமனிக்கு தான். ஆமென். யாராவது ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த ஆட்டம் எல்லாம் சீக்கிரமா என் நடனத்துக்கு அடையாளமாய் மாற போகிறது. இன்னைக்கு நீங்க ஐயோ அம்மான்னு ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு தகப்பனே தந்தையேன்னு ஆட போறீங்க. சொல்லுங்க ஆமென். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நோ ஐயோ அம்மா. இட் இஸ் கோயிங் டு பி. என்ன பண்ண போறீங்க இனிமேல்? அடுத்தது தகப்பனே தந்தையே எல்லாமே நீர்தானே இப்போ கடும் புயலிலே என்னை காப்பவரே. இப்போ புயல், நீங்க அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கிறீங்க. இயேசு வந்தாருங்க. வந்த உடனே இந்த பசங்களை என்ன தெரியுமா கத்துனானுங்க? அவரை பார்த்த உடனே ஐயோ இயேசுவே கூப்பிட்டாங்க. என்ன தெரியுமா சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஆவேசம் என்ன தெரியுமா? பேய். உங்களுக்கு ஒன்று சொல்றேன், அரண்டவன் கண்ணுக்கு. நான் உங்களுக்கு நான் கதை சொல்லியிருக்கேன்ல, சின்ன வயசுல எனக்கு நடந்தது. தெரியாதா? தெரியுமா? சில பேருக்கு தெரியல. சித்தூருக்கு போயிருக்கிறேன் எங்கள் பெரியம்மா வீட்டுக்கு. அவங்க வீட்டில் பாத்ரூம் வந்து வீட்டை விட்டு வெளியே இருக்கும். நைட்டு ஃபுல்லாக எங்கள் அண்ணன் வந்து பேய் கதையாக சொன்னார். அவர் முக்கியமாக சொன்னது, பாத்ரூம் பக்கத்துக்கு இருக்கிற புளிய மரத்தில் 5 பேய் உட்காந்துருக்குதுன்னு சொன்னார். நைட்டு அர்ஜென்ட் கூப்பிட்றேன், அண்ணன் வாங்க பாத்ரூம் போகணும். அவர் சொன்னார், போயிட்டு வேடா அப்படின்னு. பேய் இருக்குதுன்னு அது தூங்குண்டா அப்படின்ட்டார். சரின்னு நான் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு திருப்பி வர்றேன். பார்த்தா ஒரு உருவம் என்னை பார்த்து கண்ணு ரெட்டாக இருக்குது. இங்கிருந்து எனக்கா அப்படியே ஒரு பக்கம் வலிப்பு வர மாதிரி நான் கத்துறேன். ஐயோ அப்படியே கத்தி எங்கள் அண்ணன் மேலே விழுக, என் தம்பி மேலே விழுக. அவங்கெல்லாம் ஐயோ பேயின்னு கத்த. இவங்க கத்துறதை கேட்டு பக்கத்து ரூமில் படுத்திருந்த லேடிஸ் எல்லாம் கத்த. அவங்க கத்துறதை கேட்டு லைன் வீட்டில் இருக்கிற மற்றவங்க எல்லாம் கத்த. தெருவே எழும்பி லைட்டை போட்டு பார்த்தா அது ஃப்ரிட்ஜு. ஃப்ரிட்ஜுக்கு மேலே இருந்த ஸ்டெபிலைசர். ஸ்டெபிலைசர் 2 பல்பு இருக்கும். அதில் ஒரு பல்பு அப்படி அணைஞ்சா அதை பார்த்து என் பயத்தில் நான் கத்தியிருக்கிறேன். போங்க விடுங்க, என்னால் நீங்கள் சிரிக்கிறீங்க. இது மாதிரி தான் இவங்களும் ஆடிக்கிட்டு இருக்கும் போது இவங்க மனசுக்குள்ள 1000 எண்ணம் பிசாசு விதைச்சிருக்கிறான். என்னன்னு? சாவ போற, இந்த வியாதி வந்துருச்சுல நீ சாக போற, இந்த கடன் வந்துருச்சுல அவ்வளோதான், உன் புருஷன் போயிட்டான்ல அவ்வளோதான், உன் லைஃபே அவ்வளோதான். நிறைய சொல்றான் பிசாசு. உன் பிள்ளை பத்தியா வேற ஒருத்தைய லவ் பண்ணிட்டு இருக்கிறான், அவமானப்பட போற, எல்லாம் போச்சு எல்லாம் போச்சு, ஆடுது. ஆனா இயேசு அங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இதை கொடுத்தவரே அவர்தான், இந்த போட்டை கொடுத்தவரே அவர்தான், இந்த பயணத்தை ஆரம்பிச்சவரே அவர்தான். அவர் வந்தார். இந்த பக்கம் வந்துருங்க சாமி. அவர் வந்தது ஒன்னே இவங்க ஆவேசம்னு கூப்பிட்டாங்கல்ல, அவ்வளவு பேர் அவன் பார்த்து கூப்பிட்டுப்பா, இங்க பாருங்கப்பா என்னன்னு கூப்பிட்டாங்க. ஆனா ஒருத்தர் தான், இந்த ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் உள்ள ஒரு இன்ட்யூஷன். இவரு தண்ணி மேல் நடந்து வராரு, தண்ணி மேல் நடந்து வராரு. உடனே அவன் என்ன தெரியுமா சொன்னா, இந்த பேதுருன்னு ஒருத்தர் இருக்கிறான் பாருங்க பாப்பா. அங்க இருந்து கேட்கறான், போட்டுக்குள்ள இருந்தே கேட்டான், தண்ணியில வரல, போட்ல இருந்து கேட்டான். என்ன கேட்டான் தெரியுமா? ஆண்டவரே ஆண்டவரே. ஐயோ டயலாக் சொல்லி கொடுக்கலையே. இந்த கதை சின்ன வயசுல இருந்து உனக்கு சொல்லி கொடுத்துருப்பா. உங்க அம்மா உனக்கு வீட்டுக்கு போய் வச்சுக்கிறாங்க. அவன் என்ன சொன்னான்? பேதுரு என்ன சொன்னான்? ஆண்டவரே நீரே
நீரே தானாப்பா. விட்டடிக்கிறான். நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வருவதற்கு நீர் எனக்கு கட்டளை கொடும். கேட்டாருப்பா. நீ இப்ப கூப்பிடுப்பா. என்ன சொன்னாரு ஆண்டவர்? சொன்னாரு இவங்க காலையில யார் முகத்துல முழிச்சாங்களோ, இப்படி ஒரு அவமானம் தேவையா? ஆண்டவர் என்ன சொன்னாருப்பா? வா. என்ன சொன்னாரு? என்னிடத்தில் வா. என்னிடத்தில் எல்லாம் சொல்ல, வா சொல்லு. வா. ஆமா. நீ பைபிள் காலேஜ் போனியா? 3 வருஷம் படிச்சியா? உபவாசம் பண்ணியா? 40 days சர்ச்சை சுத்தி நடந்தியா? அப்புறம் எப்படி நீ தனிமையில் நடக்க முடியும்? நோ, இட்ஸ் நெவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல. என்ன சொன்னாருங்க? எனக்கு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. என்ன சொன்னாரு? இல்ல, நீ வந்து அடுத்த 7 வெள்ளிக்கிழமை ஒரு பொழுது இருந்து. ஆண்டவர் அப்படி ஒண்ணுமே சொல்ல, சிம்பிளா சொன்னாரு, வா. என்ன சொன்னாருங்க? வா. என்ன சொன்னாருங்க? வா. ஏங்க காம்ப்ளிகேட் ஆகுறீங்க? ஆண்டவர் உங்களை பார்த்து இந்த மாசம் சொல்றாரு, நீ போட்டை விட்டு வெளியே வா. நீ தண்ணி மேல் நடக்க வா. நீ சூப்பர். நான் இப்படி சொல்லட்டுமா? நான் சொல்ற கேட்டுக்கோங்க. ஆண்டவர் போட்டை ஆட வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த போட்ல இருந்து ஒருவனாவது எழும்பி நான் நடக்கிற மாதிரி தண்ணியில நடக்க மாட்டான். நானு இந்த புயலை கட்டளையிட்டது, இந்த புயலை உருவாக்குனது. பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய பிரச்சனைக்கு காரணம் யாரும் இல்ல, ஆண்டவர் தான். இதன் மத்தியில அவர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எனக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் என்ன காமிக்க போறார். கவனிங்க, சூப்பர் நேச்சுரல். இவங்க நேச்சுரல்ல கஷ்டப்படுறாங்க, அவர் சூப்பர் நேச்சுரலா தண்ணீர்ல நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். சூப்பர் நேச்சுரலும் சந்திக்கும் போது சூப்பர் நேச்சுரலா மாறாது. நேச்சுரல் சூப்பர் நேச்சுரலா மாறும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் சூப்பர் நேச்சுரலா கர்த்தர் என்னை அற்புதத்தில் நடத்த போகிறார். நான் சூப்பர் நேச்சுரலா மாற போறேன். வா. வந்தானா? வா. தண்ணி மேல. ஐயோ, அது வரைக்கும் நல்லா தான் நடந்து வந்தான். அவனுக்கு எல்லா சண்டே கிளாஸ்ல ஞாபகம் வந்துருச்சு. டயலாக மட்டும் தான் மறப்பானே தவிர நடிப்புல அவன் சிவாஜி. பாரு எப்படி கதறான். இவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள அவன் தத்தளிக்க விடலையே இயேசுசாமி. அவன் என்ன சொல்லி கத்துனா? இயேசுவே, நான் திருப்பி உன்னை மாட்டி விட மாட்டேன், கவலைப்படாத. இயேசுவே ரட்சியுன்னு கூப்பிட்டான். உடனே ஆண்டவரே, நல்லா வேணும்டா உனக்கு, என்னை பார்த்து தண்ணியில நடக்க வந்தியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? 30 வருஷம் எங்க அப்பா கீழே நான் இருந்தேன், யோர்தான் நதிக்கரையில போனேன், சாத்தா வந்து 40 நாள் என்ன சோதிச்சான், இவ்வளத்தையும் தாண்டி வந்திருக்கிற நீ பயப்புள்ள மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தவன் நீ வந்து அப்படின்னு சொல்லல. கைய பிடிச்சாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? அற்ப விசுவாசிய பாருப்பா, உனதான் திட்டுறாரு. இங்க பாரு, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்படுற? உன்னை சூப்பர் நேச்சுரல் நடக்க வர சொல்லிட்டேன்ல. பேங்க் லோன் இல்லைங்க, கர்த்தரே உங்களுக்கு வீட்டை கொடுக்க போறார். உங்க சத்துருக்கள் இல்லைங்க,
உங்க சத்துருக்கள் தெரிந்தே பட்சணத்தை கர்த்தர் உங்களுக்கு தர போறார். யார் உங்களை அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அவங்க கையிலேயே கர்த்தர் எப்படி இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்க எகிப்தியர் கையில பொன்னையும் பொருளையும் கொடுத்து ஆசீர்வதிச்சாரோ, உங்க சத்துருக்களே கொண்டு வந்து காசை கொடுத்து என்ன மன்னிச்சிரு, உனக்கு விரோதமாய் நான் எழும்பினதினால எனக்கு நிறைய சேதம், என்ன ஆசீர்வதிச்சுட்டு போ சொல்ல வைக்க போறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவாங்க? 2 பேரும் இந்த வசனத்தை மட்டும் வாசித்து முடிக்க போறோம். மத்தேயு 14:32. அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. என்ன ஏசாமி உங்க திருவிளையாடல்? படவுல ஏறின உடனே காற்று அமர்ந்துருச்சாமே. அப்படின்னா இந்த காத்தை வீச வச்சது நீர் தானே. இவனுக்கு ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கணும்ன்றதுக்காக தானே இதை செஞ்சீங்க. இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆனா கூட போட்ல ஏத்திட்டீங்களே. அவன் விழுந்தாலும் அவனை தாங்குகிறார். இவரு மூளைக்கல் இயேசு. ஆனா இவர் பேதுருவை பார்த்து சொன்னாரு, இந்த கல்லின் மேல். எந்த கல்லு தெரியுமா? தண்ணிக்குள்ள முங்க போச்சே, விழ போச்சே. நீங்க பெர்ஃபெக்ட்டா இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லைங்க. கர்த்தர் உங்க நடுவுல இருக்கிறாரான்றது முக்கியம். God is not looking for perfection. நீங்க நிறைய பேர் உலகத்தில் இருக்கிறவங்கள மற்றவங்களை ரிஜெக்ட் பண்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்களுடைய இம்பர்ஃபெக்ஷனை பார்த்து அவங்கள நாஸ்தி பண்றாங்க. ஆனா என் தேவன் யார் தெரியுமா? தூக்கி எடுக்கிறவர், தாங்கி பிடிக்கிறவர். நீ எத்தனை தடவை விழுந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்துறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.